கோயில் பணத்தை எடுத்து திமுக அரசு கல்விக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கோயில் பணத்தை எடுத்து 10 ஒயின் ஷாப் கட்டக்கூடாது, 10 பார் வைக்கக்கூடாது, சரிங்களா, 10 கிளப்பு சூதாட்ட கிளப்பு நடத்தக்கூடாது. கல்விக்கு செலவு பண்ணுறதுனால தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோயிலில் போடுற உண்டியில் உள்ள காசு மொத்த காசையும் எடுத்து பொறுத்து எனக்கு நான் வரவேற்பேன். கல்லூரிக்கு தானே செலவு பண்ணுறாங்க, ஒன்றும் சாராயத்துக்கு செலவு பண்ணலையே, தப்பு இல்லை, பண்ணலாம். கோயில் கட்டிட்டா சாமி தான் கும்பிடணும். கல்வி கொடுத்தா அவன் நாட்டுக்கு செய்வான். அங்கே வர்ற வருமானத்தில் வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க இது பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. கோவிலில் இருக்கிறதுக்கு பதிலாக அது குழந்தைங்களோட கல்விக்கு யூஸ் பண்ணுறதுல பயன் தான் இருக்குது. ஒரு எடப்பாடிக்கு பேசக்கூடிய தகுதி ஒரு துளி அளவு கூட கிடையாது. டைலாக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இன்றைக்கி மக்கள்கிட்ட போயிட்டு கோயில் பணத்தை எடுத்து திமுக அரசு கல்விக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. கோயில் பணத்தை எடுத்து கல்விக்கு செலவு பண்ணுறது சரியா தவறா அப்படின்ற விஷயத்தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு டைலாக் ஷீட். வாங்க போய் கேட்கலாம். கோயிலை கட்டிங்க என்ன பண்ணுறது? கோயில் கட்டினா சாமி கும்பிட்றது தான் போகிறோம். கடவுள்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம மக்களுக்கு வந்து கோயிலுக்கு போனால் தான் ஒரு திருப்தின்றதுனால போகிறாங்க. போதுமான அளவுக்கு கோயில்கள் இருக்குது, போதுமான அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் தான் இல்லை. ப்ரைவேட்டு ஸ்கூலில் தான் இம்ப்ரூவ் ஆகுதே தவிர, எல்லா இடத்துலையும் ப்ரைவேட்டு ஸ்கூல் தான் வந்து மூலிகை இருக்குதே தவிர கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லவே இல்லை. எல்லாமே காலியாகுது. காரணம் என்ன? கல்வியை வந்து மேம்படுத்தலை. இவங்க இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா தான் கல்வியில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பொதுமக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து சேர்ப்பாங்க. அதனால் கல்விக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. கோயில் பணத்தை எடுத்து 10 ஒயின் ஷாப் கட்டக்கூடாது, 10 பார் வைக்கக்கூடாது, சரிங்களா, 10 கிளப்பு சூதாட்ட கிளப்பு நடத்தக்கூடாது. கல்விக்கு செலவு பண்ணுறதுனால தப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோயிலில் போடுற உண்டியில் உள்ள காசு மொத்த காசையும் எடுத்து பொறுத்து எனக்கு நான் வரவேற்பேன். இவங்க ஊழல் செஞ்சன்ற ஒரே காரணத்துக்காக ஐடி ரைடுக்கு வந்துட்டு பாரதிய ஜனதாவோட கொண்டு கூட்டணி வச்சு கட்சி அடமானம் வச்சுட்டாங்க. ஒரு எடப்பாடிக்கு பேசக்கூடிய தகுதி ஒரு துளி அளவு கூட கிடையாது. வேறு யார் வேணாலும் பேசலாம், ஆனால் எடப்பாடி கிடையாது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்த குழந்தைச்சி படிக்க போகிறாங்க, எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது? ஒன்றும் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா. இந்த திருவள்ளூர் பக்கத்துலலாம் ஒரு குழந்தைக்காக கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து டீச்சர் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க. மற்ற டீச்சர்லாம் எங்கே இருக்காங்க? டீச்சர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் போக மாட்டுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் எஜுகேஷன் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுற ஃபெசிலிட்டி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணால் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் தான் கோயில் பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணி ஸ்கூலில் நடத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிள்ளைங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ணால் படிக்காத பிள்ளை கூட படிக்கிற ஆர்வத்தோடு படிக்க போகும். கோயிலுக்கு கொடுக்குற நிதியே கோயில்னால் கோயிலை சுத்தமாக தானே வச்சுருக்காங்க. இருக்கிற நிதியில் வந்து சுத்தமாக வச்சுக்கின்னு மீதியை தானே கல்விக்கு செலவு பண்ணுவாங்க. கோயில் உண்டியில் போடுறது இடத்துல எல்லாத்தையுமே எடுத்து கல்விக்கு செலவு பண்ணுவாங்க, கிடையாது இல்லையா? மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க. இப்போது திருப்பதி கோயிலில் உண்டியில் போடுறாங்க, அது எல்லாமே திருப்பதி கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்க, வேறு விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. கல்லூரிக்கு தானே செலவு பண்ணுறாங்க, ஒன்றும் சாராயத்துக்கு செலவு பண்ணலையே, தப்பு இல்லை, பண்ணலாம். பிஜேபியோட தூண்டுதலில் எடப்பாடி இப்படிலாம் நடந்துக்கிறாரு. படிக்கணும்ல, எல்லாரும் படிக்கணும்ல. இப்போ கல்லூரிகள் கட்டுறாங்க, ஸ்கூல் கட்டுறாங்கன்னா எல்லாரும் படிப்பாங்களே. கோயில் கட்டிட்டா சாமி தான் கும்பிடணும். கல்வி கொடுத்தா அவன் நாட்டுக்கு செய்வான், விஞ்ஞானி ஆவான், எவ்வளோ பண்ணுவான், பண்ணிட்டு அவன் நாட்டுக்கு செய்வான். கோயில் போய் இருப்பாங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க. அதாவது வந்து திமுக அரசு வந்து கல்விக்கு தான் செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலும் சொல்லவே இல்லை. கல்விக்கு வந்து 100% செலவு பண்ணுன்றது தான் எல்லோரோட விருப்பமும். எல்லார் வீட்லையுமே வந்து இன்றைக்கி படிக்கிற பசங்க தான் ஜாஸ்தி. அப்படின்னும் போது கோயிலுக்கு போகிறவங்கள விட படிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்படின்போது கல்விக்கு கண்டிப்பாக செலவு பண்ணலாம். எடப்பாடி சொன்னது வந்து பொதுமக்களுக்கு உடன்பாடாக இருக்காது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவராக வந்ததே மிகப்பெரிய குற்றம் தான். அவரே ஒரு தவறான பாதையில் தான் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்திறனை வந்து குறை சொல்கிறது வந்து சரியில்லை. ஏன்னா எப்போதுமே காய்க்கிற மரத்தில் தான் கல்லை விட்டு அடிப்பாங்க, அதுதான் அதிகப்படியான காயங்கள் ஏற்படும். எடப்பாடி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா அவர் மட்டும் சொல்லியிருக்காரு இல்லையா? மக்கள் வந்து கோயிலில் உண்டியலில் போகிற பணமே வந்து ஏதாவது நல்லது செய்யணும், அன்னதானம் போடணும், ஹெல்ப் பண்ணணும், அந்த எண்ணத்தில் தான் போடுவாங்க. கோயிலுக்கு வந்து கோயிலில் போய் நகை பணம் எல்லாமே போடுற பணம் எல்லாமே உதவி எல்லாம் செய்கிறது முதற்கொண்டு எல்லாமே பொதுமக்களுக்கு போய் கிடைக்கணும் தான். அந்த மாதிரி வந்து தானே கோயில் பணத்தை எடுத்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லவே கூடாது, கரெக்டு தான். கல்விக்கு செலவு பண்ணால் எந்த விதத்துலையும் தப்பு இல்லையே. ஆல்ரெடி எம்ஜிஆர் காலத்தில் கூட திருத்தணிக்கு கோயிலெலாம் கூட எடுத்து கல்விக்காக செலவு பண்ணி கல்லூரி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி பல இடத்துல இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா அவங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் பார்த்திங்கன்னா பங்காரடிகர் மருத்துவக் கல்லூரி இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. அதுவும் பல ஷிரடியில் புட்டபர்த்தி பார்த்திங்கன்னா அவங்க ட்ரஸ்ட் வந்து கோயில் கட்டியிருக்காங்க. ப்ரைவேட்லேயும் இருக்குது, அரசாங்கத்துலேயும் இருக்குது. 2017 ஆண்டு கூட எடப்பாடி கவர்மெண்ட் அந்த மாதிரி அரசாங்கம் பணத்துலேருந்து
அறநிலையத்துறை பணத்துலேருந்து கல்லூரி கட்டியிருக்காங்க. அந்தந்த கோயில் சார்ந்த இடத்துல கட்டிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான பணங்கள் இருக்குல்ல, அந்த பணத்தை எடுத்து ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்து கல்விக்கு போனாக்க நான் சந்தோஷமாக இருப்பேன். கோயிலுக்கு தேவையான அளவுக்கு வந்துச்சு. அதை டொனேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறான், பெரிய பெரிய பணக்காரன் இருக்கிறான், தொழிலதிபர் இருக்கிறான். அவன் வேண்டும் எனக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா வந்துட்டு கேட்டால் உனக்கு 1 கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போகிறான். அவன் கொடுக்குற அந்த காசை வச்சு அந்த கோயிலை பராமரிக்கலாம், கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், வந்து புர்ணமிக்கலாம், கும்பாசம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் பொதுமக்களாக போடக்கூடிய பணத்தை எடுத்து ஒரு மாணவ செல்வங்களுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் செய்கிறத வந்து எந்த காலத்துலேயும் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. சொல்கிறவன் தான் தவறானவன். அதை வந்து வன்மையாக நானே கண்டிக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ரெண்டாவது எல்லா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாவிங்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட் அந்த பணத்தில் வச்சு சாப்பாடு போடலாமே. ஸோ தீஸ் ஆல் நம்பர்ஸ் இது பண்ணுறது தான். கோயில் யார் பகவானுக்கு வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோன்னா மக்களுக்கு சேவ் பண்ணுறது தான் பகவான். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, யார் வேணும் பண்ணலாம். கோவிலில் இருந்த எல்லாரும் விரும்புகிறவங்க கொடுக்கலாம், இது அவங்கவுங்க சாய்ஸ் தான். பட் அந்த பணம் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேரணும். கோயிலும் பார்க்கலாம், சரௌண்டிங்கும் பார்க்கலாம், அங்கே வர வருமானத்தில் வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு அவங்க இது பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன் செலவு பண்ணக்கூடாது? ஸ்கூலில் படிக்கிறது தானே, படிப்பு தானே மெயின். எல்லா நாட்டிலையுமே வந்து படிப்பறிவில் எல்லாருமே முன்னேறிட்டாங்க. நம்ம நாடு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது கோயில் உண்டியல் காசை செலவு பண்ணுறது தப்பே கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். சொந்த கோயில் கட்டி அவனோட பணம்னா அதை அவன் பண்ணலாம், தன்னோட அதிகார பணம்னா அது பண்ணலாம். பொது உடைமை கோவில் இது செட்டுறது அது திருடனுக்கு சமம். ரெண்டும் கோயில் தான், கோயிலும் கோயில் தான், கோயில் பள்ளிக்கூடமும் கோயில் தான். அதான் ரெண்டுக்கும் செலவு பண்ணலாம், அதுதான் தப்பு இல்லை. எந்த பணமாக இருந்தாலும் கோயில் பணமாக இருந்தாலும் கல்விக்கு செலவழிக்கிறது நல்ல விஷயமா தான் என்னோட சொந்த கருத்தாக இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட இது அந்த சுற்றி இது வட்டாரத்தில் எவ்வளோ வந்து கோயிலில் வந்து சேர்றதா எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாமே. தட் கேன் பி யூஸ் ஃபார் போர் பீப்புள். அவங்களாம் அன்எஜுகேட்டட் நிறைய பேர் இருக்காங்க. அது எங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் சின்ன சின்ன இடம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன ஒரு கல்வி கட்டிட்டு அந்த இது பணம் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதேமாதிரி அவங்களுக்கு மெடிக்கல் இது கூட பண்ணலாம். கோவிலில் இருக்கிறதுக்கு பதிலாக அது குழந்தைங்களோட கல்விக்கு யூஸ் பண்ணுறதுல பயன் தான் இருக்குது. கல்வி தொகையே கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடி தரலையே, 1500 கோடி ரூபா கிட்ட அதிகம் தருது. அப்படி மத்திய அரசு வந்து இங்கேருந்து வந்து ஜிஎஸ்டி வரி வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்காக கிடைக்கக்கூடிய உரிமை தரல. அப்படிங்கும்போது இதிலேருந்து எடுத்து போட்டு அதில் வந்து மக்களுடைய ஒரு கல்வியை உருவாக்குறது பேசுறது தவறு. கோயில் பண்ண வந்து கோயில் நிர்வாகத்து கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும், கல்விக்கும் கொடுக்கணும், மருத்துவங்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் சரஸ்வதி சாமி தானே, கல்வி தானே. அது மாதிரி கோயில் இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது சரிதான்.